வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. உங்க ஜாயிண்ட் ஃபேமிலில குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 முறையாவது உங்களை ட்ரிகர் பண்ணிடுறாங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிடுதா? உங்க நிம்மதிய யாரோ கொஞ்சம் கொஞ்சமா திருடுனது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? பொதுவா ஒரு பிரச்சனை வரும்போது நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதிகமா விளக்கம் கொடுக்கணும், நான் தான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், நம்மை நாமே தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இந்த டாக்ஸிக்கான மனிதர்கள் நாம சொல்றத எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்கங்க. நம்முடைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க். அதாவது நீங்க கத்தணும், அழணும், சண்டை போடணும், இதத்தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க ரியாக்ட் ஆனா அவங்களுக்கு தான் வெற்றி. அத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு டெட்லி சைலண்ட் வெப்பனை தான் சொல்லி தர போறேன். இது ஒரு அமைதியான ஆயுதம். உளவியல்ல இத சைக்கலாஜிக்கல் கிரே ராக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத மட்டும் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அந்த டாக்ஸிக்கான மனிதர்கள் உங்களை பார்த்தாலே இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தானா திரும்பி போயிடுவாங்க. ஆமாங்க, இனிமேல் அந்த இடத்துல சத்தம் இருக்காது, சண்டை இருக்காது, குற்ற உணர்ச்சி இருக்காது, அமைதியும் மன நிம்மதியும் மட்டும்தான் இருக்கும். இனிமேல் அந்த டாக்ஸிக்கான மனிதர்களுக்கு நீங்க ஒரு டார்கெட்டாவே இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனா அவங்களுக்கு மாறிடுவீங்க. இதுதான் உங்களுடைய வெற்றி பவர். சரி, அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். பாத்திரலாமா? பொதுவா நம்ம இடங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, யாராவது உங்களை வம்பளுக்க ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை ஆத்திரம் மூட்டுவாங்க, அல்லது உங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவாங்க. ஏன்னா நீங்க கோபப்படணும், நீங்க வருத்தப்படணும் அப்படிங்கறதுக்காகத்தான். உங்களுடைய இந்த எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் மூலமா அவங்க தங்களை ஒரு பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் ஆனா வெற்றி அவங்களுக்கு தான். நீங்க ரியாக்ட் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயே கேம் ஓவர் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த டாக்ஸிக்கான மனிதர்களுக்கு ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது நோக்கமே கிடையாதுங்க. அவங்களுக்கு உங்களை ரியாக்ட் ஆக வைப்பதுதான் மிகப்பெரிய நோக்கம். இந்த இடத்துலதான் நீங்க அந்த கிரே ராக் மெத்தட பயன்படுத்தணும். கிரே ராக் மெத்தட் அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க, ரொம்பவும் சிம்பிள். அதாவது நீங்க ஒரு சுவாரஸ்யம் இல்லாத, ஒரு சளி போட்டும் நபராக, ஒரு சாம்பல் நிற கல்லை மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். ஒரு கல்லுகிட்ட யாராவது வம்பிழுத்தா அது பதில் பேசுமா? அது ரியாக்ட் ஆகுமா? ஆகவே ஆகாது. இத போல நீங்களும் அந்த டாக்ஸிக்கான மனிதர்கள் முன்னாடி போரிங், எமோஷன்லெஸ், நான் ரியாக்டிவ் பர்சனா மாறிடணும். இதுதாங்க அந்த கிரே ராக் மெத்தட். உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கலனா உங்களை வம்பழுக்கிறதுல இருக்கிற சுவாரஸ்யம் அவங்களுக்கு போயிடும். மெதுவா மெதுவா அவங்க உங்களை நோன்றத விட்டுருவாங்க. சரி, இப்ப இந்த கிரே ராக் மெத்தட ஃபாலோ பண்ற ஒரு 5 வழிகளை பாத்திரலாமா? இப்ப முதலாவதா ஒற்றை சொல் பதில்கள். அதாவது இப்ப ஒரு உரையாடல் நீளமா போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க சரி ஆட்டு பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒற்றை வார்த்தையில மட்டும் பதில் சொல்லுங்க. இதற்கு மேல பதில் சொல்லவே சொல்லாதீங்க. இப்படி ஒற்றை வார்த்தையில நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா இது அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் என்ன தெரியுமா? முக பாவனைகளை கட்டுப்படுத்துதல்.
அதாவது உங்க முகத்துல கோபத்தையோ வருத்தத்தையோ சோகத்தையோ காட்டாதீங்க. ஒரு அமைதியா எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு நியூட்ரலான ஃபேஸ மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? தலைப்பை மாற்றுங்கள். அதாவது இப்ப யாராவது உங்களை பர்சனலா அட்டாக் பண்ணா உடனே நீங்க இன்னொரு தலைப்புக்கு மாறிடுங்க. அதாவது இப்ப நீங்க காஃபி குடிச்சீங்களா, இன்றைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த மாதிரி தலைப்பை உடனே மாத்திட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடுங்க. நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? குறைவான பேச்சு. இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்க அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா அவங்க வலையில நீங்க சீக்கிரம் சிக்கிடுவீங்க. அத தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவதா ஐ கான்டாக்ட், கண் பார்வை. அதாவது அந்த டாக்ஸிக்கான பர்சன் கூட அதிக நேரம் ஐ கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. இதத்தான் உளவியல்ல த சைலண்ட் வித்ட்ராவல் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய உண்மையான குணத்தை அவங்க கிட்ட காட்டாம மறைச்சிக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. இத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 7 முதல் 10 நாட்கள் வரைக்கும் இன்னும் அதிகமா அவங்க உங்களை சீண்டி பார்ப்பாங்க. நீங்க ரியாக்ட் ஆகுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் நிதானமா எதற்கும் ரியாக்ட் ஆகாம அந்த சாம்பல் நிற பாறை மாதிரி இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உங்க மேல போரிங் வந்துடும். அவங்க நிதானம் இழந்து பொறுமை இழந்து உங்களை விட்டுட்டு இன்னொரு டார்கெட்டை தேடி போயிடுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த நேரம் உங்க மனசுக்குள்ள ஒரு கோபம் வரதான் செய்யும். அத ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள ஒரு மென்டல் ஃபயர்வால் போடுங்க. அவங்க பேசுறது எதுவும் உங்க மனச தொடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வாக் போங்க, அல்லது மியூசிக் கேளுங்க, இல்லனா டைரி எழுதுங்க. இப்படி உங்களுடைய எமோஷனலை ரிலீஸ் பண்ணுங்க. கடைசியா இது ஒரு தற்காலிகமான சர்வைவல் டூல் தான். லாங் டேர்ம்ல இந்த மாதிரி சூழல்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்போ ஒரு கிரே ராக்கா மாறுறீங்களோ அப்பொழுதுதான் உங்க நிம்மதி உங்க கைக்கு வரும். நீங்க அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாத நபரா மாறிடுவீங்க. இது பயம் கிடையாது, உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ற ஒரு புத்திசாலித்தனமான தற்காப்பு. இன்டெலிஜென்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அமைதியா நிம்மதியா இருக்கணும். அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஸ்டே பவர்ஃபுல், ஸ்டே சைலண்ட். டிராமாவுக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னா டிராமா தானாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இத போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.